நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபத்தினுடைய ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மகன். இது என்னுடைய 668வது வீடியோ. சாயந்தரம் 2 டாபிக் பேசும்போது கிருஷ்ணகுமார்கிட்ட பேசியிருந்தேன். மாமா மாமா கேட்ரா கார்பரேஷன் வந்திருக்கான், அதை மட்டம் பண்ணியிருக்கேன் மாமா, நான் தான் குக் பண்ணுறேன்னா. இப்படி பேசிட்டு இருக்கும்போது யூலி ஸ்டார்டட். நான் சொல்ல ஒரு நல்ல டாப்பிக்கை சொல்கிறேன் போது, சார் ஏன் மாமா இங்கே ஆதீனத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆதீனன்றால நிறைய கோவில்லாம் மெயின்டைன் பண்ணுறா, திருக்கடையூர்லாம் கூட போய் பார்த்துருக்கேன் நான், அதை பற்றி சொல்லுவோம் நான். தென் ஐ சார்ட் ஆஃப் கலெக்டிங் த மெட்டீரியல் ஃபார் தட். எனக்கு என்கிட்ட ஒரு 5-6 புத்தகங்கள், பெரிய பெரிய புத்தகங்கள் இருக்குது. எல்லாம் திருவாவடுதுறை ஆதீனம் போட்டது. திருவாவடுதுறை ஆதீனம் ஆக்சுவலாக ஏஜ் வைஸ் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18 ஆதீனங்கள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அறநிலையத்துறையில் இப்போ வந்தது ஒரு லெஸ் தேன் 100 இயர்ஸ் தான். பட் ஆதீனங்கள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்குது. மதுரை ஆதீனம் இஸ் ஓல்டஸ்ட் சொல்லியிருக்கு. 1300 வருஷத்தை மேற்பட்டது மதுரை ஆதீனம். திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம் ஒரு சமகாலம். இதெல்லாம் கூட 600-650 வருஷம் ஆகுது அதெல்லாம் ஆரம்பிச்சு. கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் மேபி தேர். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நான் இப்போ எனக்கு தருமபுரம் ஆதீனத்தை பற்றி எனக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி தெரியல. எனக்கு புக்கு இல்லை போட்டது. நான் அவளுடைய திருவாவடுதுறை ஆதீனம் நிறைய புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கா. தே கலெக்டட் நல்லா பண்ணுறா. தர்மபுரம் ஆதீனம் தே ஆர் மெயின்டைனிங் டெம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தர்மபுரம் இந்த சைடு இங்கே சோழநாடு, பாண்டிய நாடு முழுக்க கண்ட்ரோலில் இருக்குது நிறையாவே. ஆக்சுவலி சிவசைலம் கோவில், சிவசைலம் ஆழ்வார்குறிச்சியிலேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்குது. சிவசைல பற்றி பரம கல்யாணி கோவிலுக்கு எய்த்தா மாதிரி ஒரு படம் இருக்குது. நான் ஒரு தினம் வச்சு பார்த்து என்ன ஆதீனம், தருமபுரம் ஆதீனமா திருவாவடுதுறைமா, என் மச்சன்கிட்ட இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். தென்காசியில் இருக்கான் அப்போ ராமசுப்ரமணியம் பேர். அது தெரியாது உங்களுக்கு. அது தருமை ஆதீனம். எப்படி தருமபுரம் அங்கே வந்துட்டோம்? இப்போ இல்லை, ஆதி காலத்துலேருந்தே கோவில் இருக்கும்போது அது இருக்குது. அவள் நித்தியப்படி வரமாட்டா கோவிலெல்லாம். முக்கியமான விழாக்கள், கும்பாபிஷேகம் பெரிய விழாக்கள்லாம் வரும்போது தனி மரியாதை உண்டு அவளுக்கு, இந்த தருமபுரம் ஆதீனத்துக்கு. அது மாதிரி இந்த ஆதீனங்களுக்கு நிறைய நிலபலன்கள் அதாவது எழுதி வச்சிருக்கா. இப்போ பிராமணாளுக்கு சங்கராச்சாரியார் சொன்னது. நான் பரமாச்சாரியார் இருக்க பக்கத்தில், அவர் எல்லார்ட்டையும் பேசுவார், அது வேறு. ஆனால் பிராமண ஜாதிக்குன்னு எடுக்கும்போது, அந்த இடத்துல எடுக்கும்போது இப்போ தான் குரு. இது சிங்கேரி, அப்புறம் பூரி, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்குது. இங்கே காஞ்சிபுரம் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் பிராமின்ஸ், they will give ஆசீர்வாதம் டு எவ்ரிபடி. பட் வித் ஆல் தட், மந்திரோபதேசம்லாம் வாங்கணும்னா யார்கிட்ட வாங்க முடியும்? உதாரணமாக கொங்குமண்ட வேளாளர்னு காஞ்சுங்க, அவள் யார்கிட்ட போக முடியும்? அவள் ஆதீனத்துக்கிட்ட தான் போக முடியும். ஏன்னா அவள்லாம் ஆதீனங்கள் சைவத்தை வளர்த்தவா. இதில் வைணவம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதீனங்கள் எல்லாம் சைவ சமயத்தை இது பரப்பத்துக்காக ஏற்பட்டது. பல பாடசாலைகள், ஆகம வேத பாடசாலைகள் நிறையா மெயின்டைன் பண்ணுறாங்க. டிவியில் எடுத்து பாருங்க, எத்தனை கோசாலைகள், எத்தனை பாடசாலைகள், ப்ரீ ஸ்கூல்ஸ், ப்ரீ எஜுகேஷன் இஸ் பீங் கிவன் பை தம். நிறைய பேர் இதை இந்த ஊடகங்களில் தமிழகத்தில் அதை பற்றி பேசவே மாட்டேன்றான். உத்தர முடியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்கிறான். ஆதீன ஸ்கூல் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறது தெரியுமா உங்களுக்கு? ஆயிரக்கணக்கான பசங்க படிக்கிறான். ப்ரீ எஜுகேஷன் ஃபார் த பீப்புள். கிராமத்திலலாம் போனால் உழவு தொழில் பண்ணுற வாழ்க்கையில் எனக்கு குடிசையில் இருக்கா அவள்லாம் பார்க்குற சொல்கிறோம். எல்லாருக்கும் வீடு கட்டுறது, எத்தனை பேருக்கு வீடு கட்டித்தரா? ஸோ இல்லை பேர் இந்த கிராமத்தில் இருக்கவாள்லாம் அந்த மண் சுவரில் இது பண்ணி மேலே மஞ்சள் முள் போட்டு தான் இருக்கா. பட் அவள்லாம் அங்கே போய் படிப்பா. ஆதீன இதில் ஹாஸ்டல் உண்டு, போத் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. இன் அடிஷன் டு தட், அவளுக்கு இந்த ஓதுவார் மூர்த்தின்னு இருக்கா. கோவிலில் பாடுறவா, தேவாரம் திருவாசகம் பாடுறவா, அவளெல்லாம் ட்ரெயின் பண்ணுறா. அதே மாதிரி சிவாச்சாரியார் இந்த வேலைக்கு வரணுடைய ஆகமத்தை படுத்துக்கணுமே. அதாவது ஒரு கோவிலில் போய் தொட்டு அபிஷேகம் பண்ணுறாதான் அது பெரிய வேலை. இந்த கலைச்செல்வி நடராஜன் ஒரு லேடி, கல்வியாட்டம் அபையாராட்டம், நோகாம நோம்பு நூக்கிறாவான்றான். அவளுக்கு என்ன தெரியும்? எதுக்கு சொல்கிறேன், இவாள் எவ்வளோ கஷ்டம். அந்த மணிக்கணக்கில் நின்னா அவங்க தண்ணியில் கோவிலில் போய் இவாளை தைக்க சொல்லுங்களேன். அப்படியே சேர் போடுறாள் இங்கே 5 நிமிஷத்துலேயே. அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு சிவாச்சாரியார் போயிட்டாலே கோவிலை விட்டு வெளில கூவம்னு இருக்குது கடம்பத்தூர் பக்கத்தில்.
அங்கே கோவிலேருந்து வெளியில் குறுக்க வந்தால் திருப்பி அந்த குளத்தில் போய் குளிச்சு தான் உள்ளே போக முடியும். ஒன்ஸ் யூ கம் அவுட் ஆஃப் த டெம்பிள் தே ஷுட் டேக் பாத் அகெயின். இதெல்லாம் ஆதீனங்கள் ரூல் பண்ணுறக்கூடிய இது. அவள் சட்டத்திட்டம்லாம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த மாதிரி மனசை பண்படுத்தி கொண்டு போகிறான். ஏதோ ஒன்று ஆற்றுவாக்க இதில் வந்து யாரோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் முத்திரை குத்தக்கூடாது. நம்ம அதில் ஆதீனங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். இந்த திருவாவடுதுறை ஆதீனம் இல்லைன்னா புஸ்தகங்கள்லாம் கிடைச்சிருக்காது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அதாவது என்சைக்ளோபீடியா மட்டும் போட்டிருக்கா. ஒருத்தையும் பைரவர் எடுத்து பைரவருக்கு ஏற்றோட மந்திரங்கள், ரூபங்கள், அந்த சக்திகள் யார் யார் வந்திருக்கா, அது மாதிரி சிவசக்தின்னு இருக்கு. தெய்வ திருமேனிகளையும் யந்திரங்களும் போட்டிருக்கா. ஆதீனங்கள் வந்து எல்லா மந்திரம் யந்திரத்துக்கெல்லாம் அத்தாரிட்டி அவள் தான். வாழை தருவா. ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போனால் சின்ன கிராமத்தில் ஒரு கிராமத்து எவத்தை இருக்குது, ஐயனார், கருப்பண்ணசாமி, மாரியம்மன் தான் இப்போ தெரியாது எந்திரம். ஸோ ஆதீனத்துக்கு போனால் அவள் சொல்லி தருவாள். அவள் வந்து இவளுக்கு எந்திராஸ் ஆல்சோ. ஸோ தே கேன் அப்ரோச் ஆதீனம். ஸோ கம்மிங் டு இந்த ஆதீன இது பார்க்கும்போது நான் வச்சுருக்குது திருவாவடுதுறை ஆதீனம் தான். நான் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் கம்சர் தருமபுரம் ஆதீனாலும் தருமபுரம் ஆதீனத்தை பற்றி எனக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. இன்றைக்கி இப்போ இந்த டாபிக் பேசணும் ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன். பட் தருமபுரம் ஆதீனத்துக்கு வந்து நெட்டில் பார்க்கும்போது எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்குது கண்ட்ரோலில். ஃபியூ டெம்பிள்ஸ் சொல்லி ஐ மென்ஷனிங். பாருங்க என்னென்ன கோவில் பார்க்கலாம். வைத்தீஸ்வரன் கோவில், திருப்பனந்தாள் அருண ஜடேஸ்வரர் கோவில், அடுத்து வந்து அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மன் திருக்கடையூர் கோவில், வீரட்டேஸ்வரர் கோவில் திருப்பரியலூர், அது உத்தபேதீஸ்வரர் டெம்பிள் குத்தாலம், அது வந்து திருநின்றியூர், யாழ்மூரிநாதர் டெம்பிள் திரு தர்மபுரம் காரைக்கால் பக்கத்தில் இருக்கு. அது வந்து ஐயாரப்ப டெம்பிள் திருவையாறு, நம்ம மன்னார்குடி டெம்பிள், இதெல்லாம் வந்து இப்போ சிவன் கோவில் நான் சொல்கிறதெல்லாம். கருண் குயில் நாதர்பேட்டி, அப்போ வந்து உச்சீரவனீஸ்வரர் டெம்பிள் திருவில்ல நகர், தர்பாரண்யேஸ்வரர் டெம்பிள் திருநள்ளார், இந்த சுயம்புநாத சுவாமி டெம்பிள் பேரளம், அது கம்பகேஸ்வரர் கோவில் திருபுவனம், சிவலோகநாதர் கோவில் ஆச்சாள்புரம், வீரட்டாரீஸ்வரர் கோவில் திருக்குறுக்கி, மயிலாடுதுறை டெம்பிள் காசி விஸ்வநாதர் டெம்பிள், அப்படி வள்ளலார் டெம்பிள் மயிலாடுதுறை, அது அப்புறமா வந்து மயிலாடுதுறையிலே குமரக்கட்டளை மாதிரி நிறையா கோவிலுக்கு போகிறது. பாண்டிய நாட்டிலையும் இருக்காவாகுது அது தருமபுரம் ஆதீனம் சொல்கிறதெல்லாம். ஸோ இந்த ஆதீனங்களுடைய அவளுடைய பணி வந்து ரொம்ப 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 போற்றுதற்குரியது. அவள் இல்லைன்னா கோவில்களை மெயின்டைன் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஸோ தே ஆர் கலெக்டிங் ஃபண்ட்ஸு, தே ஆர் கிவிங் ஃபுட்டு, இந்த நெல்லெல்லாம் கொடுக்குற அவளுக்கு, இந்த சிவாச்சாரியாருக்கு சம்பளம் கொடுத்தாங்கணும், அந்த கோவில் ஃபங்க்ஷன் நடத்தணும். இதெல்லாம் பெரிய பிரம்மாண்டமான இது, ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக தான் இது. நம்ம சும்மா எல்லாம் பேசவே கூடாது. ஒரு நாள் ஆற்றுல வேலைக்காரி வரலன்னு நம்ம ஏதாவது வந்து போய்டுறது. என்ன செய்யலாம், வேறு யாராவது கூப்பிடலாம் பண்ணணும். ஆதீனங்கள் பாருங்கள் எத்தனை கோவில்களுக்கு எத்தனை இது மெயின்டைன் பண்ணுறா. எந்த விழாக்களும் நிற்காமல் நடக்கிறது பல கோவில்களில். அதெல்லாம் பார்க்கணும், நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் முதல்ல. ஸோ இந்த ஆதீனங்கள் வந்து அதாவது ஏதோ ஒரு இந்த ஊடகங்கள் தப்பாக யாரையா எழுதினா அது அப்படியே நம்பக்கூடாது. இல்லைன்னு ஃபைட் பண்ணோம். சனாதனத்தை பாடுறவா வி ஷுட் சப்போர்ட் ஆதீனம் பண்ணார். அதனால தான் இப்போல்லாம் வந்து ஒன்று சேர்றா. இந்து மதத்தில் வந்து சங்கராச்சாரியாரே நம்ம ஜெயந்தர் இருக்கும்போது எல்லா ஆதீன கர்த்தா எல்லாரையும் கூப்பிடுவார். பெரிய பெரிய மீட்டிங் சதஸ்தெல்லாம் நடக்கும்போது எல்லாருமே வருவார். தேர் வெரி நாலேஜபிள். அவள் இல்லைன்னா அந்த புக்கெல்லாம் கிடைக்காது. திருஞான சம்பந்தர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் பூமியில்? 16 வயசாக இருந்தார். சுந்தரர் 18 வயசாக இருந்தார். ஸோ அவள்லாம் அந்த 16 வயசுக்குள்ளே அவ்வளோ காரியம் பண்ணிட்டு போயிட்டா. ஸோ அதெல்லாம் வந்து இவாள் தான் மெயின்டைன் பண்ணுறா. ஸ்டில் அதாவது மங்கையர்க்கரசியான ராணி, அவள் சோழ நாட்டு பெண்ணு. அவள் ஷி காட் மேரிட் டு கூன் பாண்டியன், மதுரையில் இருக்காவோ.
அவள் வந்து பார்த்தா ஆத்துக்கார் வந்து சமண மத ஜெயின் கம்யூனிட்டிக்கு இது சப்போர்ட்டிங். அது மாதிரி இருக்கும்போது திருஞான சம்பந்தர் கூப்பிட்றா. திருஞான சம்பந்தர் வரும்போது மதுரையில் அவருக்கு எக்கச்சக்கமான அப்போசிஷன். அவர் மடத்துக்கே தீ வச்சுடுறா. எனக்கு வச்ச தீ வந்து அரசனை பற்றட்டோன்னு சொல்லும்போது அரசனுக்கு சூளை நோய் வந்துடுது. அப்புறமா வந்து எல்லாம் அவள் வந்து அத்தி நாத்தி உண்டு இல்லைன்னு சொல்லி மயில் பீலியால் விசிறும்போது திருஞான சம்பந்தர் போய் மந்திரமாவது நீர் அப்படின்னு ஆரம்பித்து அந்த உபோதியை வச்சு ஸ்மரித்து ஒரு ஹாஃப் ரெடி சரி பண்ணுற சரியாயிடுது. இன்னொரு ஹாஃப் அதே ஃபெயிலிங் யார் சமண மதவா அதையே இது பண்ணுவானுக்கு இஸ் பிகே க்யூர்டு. ஸோ அப்புறம் ஓடெல்லாம் அந்த ஏடுகள் இந்த பனவோல ஏடுகள்லாம் வந்து ஆற்றுல விடுறா. நெய் ஆற்றுல விடும்போது அது வெள்ளத்தை எதிர்த்து வருது. ஸோ அதுலேயும் ஹெவின்ஸ் அது மாதிரிலாம் ஒவ்வொரு காரியத்துலேயும் வின் பண்ண பிறகு அப்போல்லாம் சமணர்களை கழுவேற்றி அந்த ஊரை விட்டு விரட்டிடுறா. அப்போ ஏற்பட்டது இது மதுரை ஆதீனம். ஸோ மதுரை ஆதீனம் 1300 years old. இதே மாதிரி சங்கராச்சாரியாரட்டும் அதில் வந்து மோர் தேன் 100 people ஆர் தேர். கம்மிங் டு திருவாவடுதுறை ஆதீனம் வந்து குரு பரம்பரை விளக்கம் பாருங்க. ஸ்ரீகண்ட பரமசிவம் முதல்து. அப்புறம் அவருக்கு கீழே நந்திதேவர் கீழே சிஷ்யர் வந்து சனகர், சனந்தர, சனாதரா, சனத்குமாரர் கீழே வரவு சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி மாமுனிவர், மெய்கண்ட தேவநாயனார், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்த சிவாச்சாரியார், உமாதி சிவாச்சாரியார், அருணம சிவாச்சாரியார், சித்தர் சிவபிரகாசர், இதெல்லாம் நிறைய பேர் சிவாச்சாரியாராக வந்துடுறார். அவா கீழே வரும்போது நமச்சிவாய மூர்த்திகள் திருவாபுரி ஆதீனத்தில் 1360 வருஷத்தில் வரார். இந்த நமச்சிவாய மூர்த்திகள் அப்படியே பரமேஸ்வரனாலுமே பார்க்குறோம். அந்த மூஞ்சி பால் ஒடின மூஞ்சி அடக்கு பாருங்க. திருவாபுரி ஆதீனத்தில் முதல் குருமார். தர்மயம் ஆதீனம் என்கிட்ட புக்கு இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியல என்னால். ஸோ கடைசியில் சீர்பட சிவபிரகாச தேசிக பரமாச்சாரியாமிகள் 7/4/1983 முதல் இவ்வாதீன பீடத்தில் இருக்கிறார் போட்டிருக்கா. இதுக்கப்புறம் இப்போ என்ன சேஞ்சஸ் வந்துருக்கு தெரியாது எனக்கு. இப்போ வந்து நிறைய அம்பலமான தேசிக மூர்த்திகள் வந்து திருவாவடுதுறை ஆதீனம் 22வது குருமுக சன்னிதானம். முன்னாடி விபூதி வச்சுட்டுருப்பேன். ஒரு பெட்டியில் சிவலிங்க ஆத்மலிங்கத்தை வச்சுட்டே இருப்பாதான். சைவ திருமுறைகள் இன்னி வரைக்கும் நல்லா இருக்குன்னா இவ்வளோ அதான் காரணங்கள். ஸோ நம்ம வந்து ஆதீனங்களினுடைய இது வந்து நம்ம போற்றணும், தூற்றக்கூடாது. சொன்னால் பேப்பரில் போட்டால் பல ஆயிரக்கணக்கான மனுஷா குடியானவர்கள் விவசாயிகள் அவளால் பிழைக்கிறா. நல்ல ஞாபகம். ஏழை குழந்தைகள்லாம் படிக்கிறா. அதே மாதிரி இது அவள்லாம் இந்த வேத பாடசாலையெல்லாம் நிறுவலைன்னா குருக்களே இருக்க மாட்டா. கூகுள் கமெண்ட் ஊது பூஜா. இப்போ குருக்கள்லாம் ஷார்ட்டேஜ். சென்னையிலையும் பாரு, வெளியூர்லையும் பாரு, வீடு தரோம் 20,000 ரூபா சம்பளம் தரோம், எவனும் வரமாட்டேன்றான்ற. அப்ராட்லேயும் இந்த கேஸ் இருக்குது. ஸோ ஞானம் உள்ளவன் வரணும், பக்தி உள்ளவன் வரணும். அதெல்லாம் தேர் ஒன்லி மேக்கிங். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பேர்பட்ட சிவாச்சாரியார் ஒருத்தர் வந்து பூஜை பண்ணால் சாமியே இறங்குவாங்க. ஸோ ஒரு கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போன உடனே வந்து அங்கே கோவில் மூடிட்டா, உள்ளே போகலாம், சுற்றலாம். அப்போ என்ன செய்யணும், அந்த சிவாச்சாரியார் தெரிஞ்சால் அவரை நீங்கள் வந்து அவர் பேரை நினச்சா, எங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சரவண குருக்கள் இருக்கார் எங்கள் திருமால் மருகன் ஆலயத்தில். சரவண குருக்கள் நினச்சிட்டாலே அந்த 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 இது போயிடுன்னு சொல்லிருக்கு. அதாவது இந்த டெலிபதி. ஸோ நம்ம வந்து நம்ம வேண்டது அவர் மூலமாக சாமி அடையணும்னு சொல்லியிருக்கு. ஸோ சிவாச்சாரியார் நினச்சிக்கணும்னு இருக்குது. ஸோ 30 திருமேனி தீண்டுவார்ன்ற டைட்டில் அவளுக்கு தான் இருக்குது, நமக்கெல்லாம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பிராமணனாக்கெலாம் அவன் சிவாச்சாரியார் தொட்டால் தான் அங்கே வந்து சாமிக்கே வந்து சாநித்தியம் வரும். இதெல்லாம் நம்பணும். அதே மாதிரி இவாளெல்லாம் ட்ரெயினப் பண்ணுறவா அந்த ஆதீனங்கள் தான். ஆதீனத்துக்கிட்ட சாமியாலே பேசியிருக்கா. முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நான். தர்மே ஆதீனத்துக்கு கீழே இருக்கிறது அபிராமி அம்மன் திருக்கடையூரில் வந்து அந்த பர்டிகுலர் இவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். 10 மணி ஆகிடுது. அவர் தங்குற ஜாகையில் வேற இடமா இருக்குது, திருக்கடையூரில் இல்லை. மன்னிக்கணும்.
தங்கியிருக்க அம்பாள் எழுப்புறாரு அவளை. எனக்கு வந்து அங்கே இருக்க சிவாச்சாரியார் வந்து மூஞ்சியெல்லாம் சந்தனத்தை பூசிட்டான், மூஞ்சியெல்லாம் எரியுது எனக்குன்ற அம்பாள். சந்தன காப்பெல்லாம் பண்ண முகத்துக்கு போடக்கூடாது, உடம்புக்கு தான் போடணுன்ற சாஸ்திரங்கள். அது பியூர் சந்தனமாக்கு. இப்போ தான் கலப்படமாக என்னென்னோ பூஜா பவுடர்னு இருக்கிறான், சந்தனம் சாண்டல் பவுடர் மேலே போட்டு கண்ட்ரஸ் பார்த்தா பூஜா பவுடரான். அது என்னென்னமோ சென்டர்லாம் போட்டிருக்கான், மஞ்சள் கலரில் இருக்க சந்தனங்கள். இந்த பியூர் சந்தனத்தை வாங்கி கொடுத்தா, ஏன் சாமி இது கொடுக்குற ரோஸ் கலரில் இருக்குது, மஞ்சள் கலர் தான் சந்தனம் இருக்கும் கேட்குறாங்க. ஏன்னா பிகாஸ் அக்கஸ்டம் டு தி டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸு. ஸோ இவர் போகிறார், அந்த ஆதீனகர்த்தா போய் 10 மணிக்கு போகிறோம்னா ஆதீன கார் வந்து நிற்கிறது. இப்போ எல்லாம் ஓடி வந்து பார்க்குறேன், அந்த கோவிலை திறக்க சொல்கிறார். அது ராத்திரி மூடியாச்சு கோவில். அதுக்கப்புறம் ஹோமங்கள்லாம் பண்ணி அதுக்கு உண்டான சாங்கியெல்லாம் முடிச்சு கோவிலை திறந்து பார்த்தா அம்பாளுக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், அந்த குருக்களை கூப்பிட்றாரு. நீ என்னடா பண்ணேன்னு கேட்குறாரு. நம்ம சந்தன காப்பு சந்தன காப்பு நம்ம கோவிலில் பண்ணுறது உடம்புக்கு தான், முகத்துக்கு கிடையாதுன்றார். இந்த ராஜசேகர் சிவாச்சாரியார் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். டாக்டர் ராஜசேகர் சிவாச்சாரியார் சக்கரா டிவியில் வருவார், நம்ம சொல்கிறார். அப்புறமா அம்பாளுக்கு குடமாக பாலும் பன்னீரும் அபிஷேகம்லாம் பண்ணி அது திரும்பி வேறு வஸ்திரங்கள்லாம் மாற்றி இந்த சந்தனங்கள்லாம் எடுத்துட்டு இப்படி பண்ண உடனே அப்புறம் அதை திருப்பி அதுக்குண்டான நைவேத்தியங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அவனை கூப்பிட்றாரு. வேலை போயிடுமா பயந்து ஓடி வரான் அந்த பையன், யங் ஃபெலோ. சொல்லி போட்டு இந்த மோதிரத்தை, பவுன் மோதிரத்தை எடுத்து அவனுக்கு போடுறாரு. சாமி மனுஷன் போடுறான், இல்லைடா நீ பண்ண தப்புனால அம்பாள் எனக்கு தரிசனம் கொடுத்தா தூங்கும் போது வந்து என்னை எழுப்பி எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடா, மூஞ்சியெல்லாம் எரியுது வாண்ணா. ஸோ நீ இதை பண்ணிடலைன்னா இந்த காரியம் எனக்கு அம்பாள் தரிசனம் கிடைச்சிக்காதுன்னு சொல்கிறார் அவர். அதாவது இந்த அம்பாளில், அதாவது இந்த ஆதீன கர்த்தாவில் மகா பெருமையை சாமி அம்பாளும் தரிசனம் கொடுத்துருக்காள, வேற என்ன பண்ணும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்பணும். அதாவது ஆதீனங்கள் இல்லைன்னா கோவில்கள் இல்லை. தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோவில் ஆதீன கண்ட்ரோல் தான் இருக்குது. அறநிலையத்துறை பின்னாடி வந்தது, அவளும் பண்ணுறா அவ்வளோவா. பட் வி ஷுட் நாட் இக்னோர். இவாளுடைய கைடன்ஸ் இல்லாமல் கோவில் கும்பாஷெல்லாம் நடக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதை உங்கள் ஊர் பக்கத்தில் ஆதீனம் இருந்தால் கூட பண்ணுங்க. 18 ஆதீனம். இது திருப்பனந்தாள் ஆதீனம் கிடையாது, அது மடம் தான் திருப்பனந்தாள் இருக்குது. அதாவது தர்மை ஆதீனம், அப்புறம் இந்த திருப்பனந்தாள் ஆதீனம், மதுரை ஆதீனம். மதுரை ஆதீனம் இஸ் ஓல்டஸ்ட். இதை சொல்லி இந்த ஆதீனத்தை பற்றி பேசுங்கன்னு கிருஷ்ணகுமார் சொன்னதுனால நான் பேசுகிறேன். இவாள்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பிராமின்ஸ், நார்மலாக பிராமின்ஸ் வந்து வெரி ரேர்லி யூஸ் டு கோ தேர். பட் கோவிலை பண்ணுறவா அவள் தே பீன் எம்ப்ளாய்டு பை ஆதீனம். ஸோ அந்த சிவாச்சாரியாரெலாம் போய் பார்ப்பா அவளை. ஏன்னா வந்து அவள் தான் ஹீஸ் அ பாஸ். ஸோ இந்த மாதிரி இந்த பூஜை பண்ணணும், அதை பண்ணும்போது அவட்டுக்கு எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி ஆகணும். பட் ஜென்ரலாக பிராமின் கம்யூனிட்டி இப்போ ஆதீனங்கள் போக மாட்டாள் நார்மலாக. ஏன்னா இவாளுக்கு சங்கராச்சாரியார் இருக்கா. இவாள்லாம் வந்து அதந்த பிராமின்ஸை அவளை நல்வழிப்படுத்துறதுக்கும் அந்த ஊர் செழிக்கிறதுக்கும் இவள் தான் காரணகர்த்தா. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.